ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த கூடையோட டிசைன் பார்க்கலாம். இந்த கூடை வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர், அதனால் நான் சீக்கிரமாக போட வேண்டியதாயிருச்சு. அதனால் இந்த கூடையோட அடியும் கைப்பிடி அதெல்லாம் என்னால் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த கூடை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி ஒரு ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் போடுறேன். இந்த கூடை சிம்பிளாக ஒரு டபுள் க்ரோஷே வச்சு தான் முடிச்சிருக்கேன். டபுள் க்ரோஷெட்னால் கொஞ்சம் தையல் பெருசாக வரும், கொஞ்சம் நீளமாக வரும், அதை வச்சு தான் முடிச்சிருக்கேன். இந்த கூடை சைஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கூடை தான். கலர்ஸும் நான் அவங்க க்ரீனும் ரெட்டும் கேட்டிருந்தாங்க, அதனால் அதே மாதிரி போட்டிருக்கேன். வாங்க இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த டிசைன் கூட தான் பார்க்க போகிறீங்க. இது நான் கொஞ்சம் அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறங்காட்டிக்கு நான் ஒரு கால்வாசி வீடியோ எடுக்காமையே போட்டுட்டேன். இப்போ அதை எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன். இப்போ இதில் நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன கலர் பார்த்திங்கன்னா, இந்த ரெட் கலரும் அப்புறம் இந்த க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ்டுன்னு பார்த்தா, ஒரு ஹூக்கு, லைட்டர், அப்புறம் சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போது நான் இது எவ்வளோ அடி, இது எவ்வளோ டோட்டலாக நான் 56 லைன்ஸ் போட்டிருக்கேன், 56 ரோஸ் போட்டிருக்கேன். அளவு பாருங்கள், கரெக்டாக இது 11 வரைக்கும் போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், இது 11 இன்ச்சஸ். இதோட கூடையோட லென்த்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். அப்புறம் அதோட பிரெத் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். 5 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். போட்டு ஃபுல்லாக டபுள் ஷேட் வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள், ரெட்டும் க்ரீனும், அதாவது பாருங்கள் 1 2 3 4 5 லைன்ஸ் ரெட்டில் கொடுக்க போகிறேன். அப்புறம் 1 2 3 4 5 க்ரீனில் கொடுக்க போகிறேன். அப்புறம் இப்படி பார்த்திங்கன்னா ரோஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 ரோஸ் க்ரீனில் கொடுத்து 3 ரோஸ் ரெட்டில் கொடுத்துருக்கேன். அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு கலராக கொடுத்துட்டு வரேன். இந்த 2 கலரும் இப்படி மிக்ஸ் பண்ணி போடுறேன். அதாவது ஒரு 5 ஸ்டிச்சஸ், 5 டிசி எல்லாமே டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கேன். 5 டிசி க்ரீனில் கொடுத்து 5 டிசி ரெட்டில் கொடுக்குறேன். எல்லாம் டபுள் க்ரோஷெட் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இது பின்னுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் போட்டு வச்சுக்குவேன். மார்க்கர் போட்டு வச்சேன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போது நான் ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஒயர் வச்சுக்கணும். இந்த க்ரீன் இந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். இந்த ரெட் ஒயர் இருக்குது. இந்த ரெட் ஒயர் இப்படி சுற்றியாச்சு. இப்போது இந்த செயின், இந்த 2 செயின் இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த அப்பர் லூப், இங்கே ஒரு லூப் இது ஒரு செயின், இது கீழே டவுன் லூப், இது மேலே இருக்கிற லூப். இப்போ இந்த மேலே இருக்கிற லூப் வழியாக விட்டு இது இப்படி எடுத்து 1 2 அவ்வளோதான். அப்படி பாருங்கள், ஒரு சுற்றியாச்சு. எப்படி அப்பர் லூப் எடுத்தாச்சு. இப்போது கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 2ஐயும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இது இந்த ரெட் இப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த க்ரீன் எடுக்கணும். க்ரீன் எடுத்துட்டு இந்த க்ரீனை இப்படி இழுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இது இழுத்துக்கணும். பாருங்கள், எப்படி போட்டேன்னு பாருங்கள். வச்சாச்சு, சுற்றியாச்சு. இந்த 2 லூப் இருக்கா, கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. இந்த மேலே இருக்கிற லூப் வழியாக பாருங்கள், இந்த மேலே இருக்கிற லூப் வழியாக இப்படி எடுத்து இதில் 2 இதில் 2 மறுபடியும் சுற்றிட்டு இந்த கீழே மேலே இருக்கும், மேலே இருக்கிற லூப் வழியாக எடுத்து இது 2 இது 2 ஒரு சுற்றியாச்சு. இந்த 2 லூப் இருக்குது. இது அப்படியே உள்ளதாக இருக்கணும். சுற்றி இந்த இது ஒயர் இதுக்குள்ளேயே இருக்கணும். இப்போ இப்படி விட்டு இப்படி எடுத்து இந்த வழியாக 2 இது 2 சுற்றியாச்சு. நல்லா பாருங்கள், சுற்றியாச்சு.
இந்த 2 லூப் வழியாக மேலே இது வழியாக விட்டு இப்படி எடுத்து வந்துட்டு இந்த வழியாக 2, இந்த வழியாக 2. இப்போ எத்தனை போட்டிருக்கோன்னு பாருங்கள், 1 2 3 4 போட்டிருக்கோம். இப்போது 5ஆவது வரும்போது இது சுற்றியாச்சு. இந்த லூப் பெரிய மேலே இருக்கிறதுல எடுத்துக்கணும், விடணும். விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு இது இப்படி இழுத்துட்டு 1 2. இப்போது இந்த க்ரீனை விட்டுட்டு இந்த ரெட், அந்த க்ரீன் வந்து இப்படி மேலே விடணும். விட்டுட்டு இந்த ரெட் எடுக்கணும். இந்த ரெட் எடுத்து இந்த 2 லூப் வழியாக இப்படி இழுத்துக்கணும். இந்த மாதிரி இழுத்துக்கணும். இன்னொரு இது போடுற பாருங்க. இப்போ இந்த க்ரீன் வந்து இப்படியே வரணும். இந்த ரெட்டை கையில் பிடிச்சிக்கணும். இது இப்படி சுற்றி இந்த 2 லூப்பில் மேலே லூப் வழியாக விட்டு இப்படி எடுத்து 1 2 1 2 மறுபடியும் சுற்றி இந்த மேலே லூப் வழியாக விட்டு இப்படி எடுத்து 1 2 1 2 மறுபடியும் சுற்றி இந்த மேலே லூப் வழியாக இப்படி விட்டு இப்படி எடுத்து 1 2 1 2 மறுபடியும் இப்படி விட்டு இந்த மேல் லூப் வழியாக இழுத்து நல்லா இந்த மேல் லூப் வழியாக இழுத்து இப்படி இழுத்துட்டு 1 2 சுற்றிட்டு எடுத்துட்டு இப்படி வந்துட்டு 1 2 1 2 மறுபடியும் இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி இழுத்துட்டு 1 2. இப்போ இந்த 2 அப்படியே விட்டுட்டு இதை மேலே விட்டுட்டு இந்த க்ரீன் எடுக்கணும். இந்த க்ரீன் எடுத்து இந்த 2 வழியாக இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இதையே டைட் அப்படி இழுத்துக்கணும். இப்போது மறுபடியும் இதை சுற்றிட்டு இதை அதே மாதிரி 1 2 1 2 மறுபடியும் சுற்றி அடுத்தது வழியாக இப்படி விட்டுட்டு இதை எடுத்துட்டு இப்படி வந்துட்டு 2 1 2 மறுபடியும் சுற்றிட்டு இந்த வழியாக வந்து இப்படி எடுத்துட்டு 1 2 1 2 அப்படி இப்படி விட்டு இதில் எடுத்து இது வந்துட்டு 1 2 1 2 மறுபடியும் இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்கள் 1 2 3 4 ஆச்சு. இப்போ இது 5ஆவது வரும்போது இந்த ஒயரை மேலேயே விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து 1 2 இப்படி எடுத்துட்டு அடுத்து இதை சுற்றணும். சுற்றிட்டு இந்த பொருள் வழியாக வந்து இப்படி வந்து 1 2 1 2 நான் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி தான் எல்லாமே பாருங்கள். இதே மாதிரி இப்படி எல்லாமே அப்படியே கொண்டு வரணும். இது அப்படியே ஒரு சுற்று அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்கே வரும்போது நான் இப்படி வச்சு போட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த செயின் 1 2 3 போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு செயின், இந்த ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு மேலே உள்ள இந்த செயினில் இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இப்படி 2 இதுக்குள்ளேயும் விட்டு இந்த ஒயரை இப்படி ஒரு இது இழுத்து இப்படி வந்து இந்த வழியாக இழுத்து இதுக்கு பேர் ஸ்லிப் நாட். இப்போ இந்த ஸ்லிப் நாட் போட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் 3 கலர் 3 ரோ வந்து ரெட் போட்டிருக்கேன், 3 ரோ வந்து க்ரீன் போட்டிருக்கேன். அதில் எவ்வளோ செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 5 ரெட்டு போட்டிருக்கேன், 5 க்ரீன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 5 ரெட்டு 5 க்ரீன் அந்த மாதிரி போட்டு 3 3 ரோஸாக போட்டிருக்கேன். அதாவது ஒரு 3 க்ரீன் போட்டேன்னா ஒரு 3 ரெட்டு. அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு க்ரீன் வரணும். க்ரீன் வர்றதுக்காக இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா இப்படி ஜாயின் பண்ணி முடித்ததையுமே நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயரை விட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயரில் 1 2 3 போடணும். 3 போட்டுட்டு ஒரு சுற்றி இந்த பக்கத்தில் கவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த செயின் இருக்கு இல்லையா, மேலே இப்படி 2 செயின் இருக்குது. இதில் இந்த இது ஒரு லூப், இது கீழே இருக்கிறது இந்த லூப்பை விட்டுட்டு மேலே இருக்கிற லூப்பு வழியாக இப்படி விடணும்.
விடணும். அதே டைமில் இந்த க்ரீன் கலர் ஒயரையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ரெட் கலர் இப்படி இழுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக ஒரு தடவை இழுக்கணும். அடுத்தது இந்த 2 லூப் வழியாக ஒரு தடவை இழுக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்டிச். இதுக்கு பேர் டிசின்னு சொல்லுவோம். டிசினா டபுள் க்ரூஷேன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் ஒரு சுற்றி பாருங்கள், கீழே ஒரு லூப் மேலே ஒரு லூப், அந்த மேலே லூப் வழியாக விட்டு இப்படி வந்துட்டு இந்த 2 லூப், அடுத்தது இந்த 2 லூப், அடுத்து ஒரு சுற்றி மேலே லூப் வழியாக விட்டு இந்த உள்ளே அந்த கலர் சேஞ்ச் பண்ணுற ஒயர் இப்படி உள்ளேயே வச்சுட்டு வரணும். இப்படி விட்டு இதில் 2, அப்புறம் இதில் 2, மறுபடியும் ஒரு சுற்றி இதில் விட்டு ஃபஸ்ட்டு லூப் வழியாக 2 லூப் வழியாக ஒன்று, அடுத்த 2 லூப், மறுபடியும் ஒரு சுற்றி இப்படி வந்துட்டு இது கடைசி செயின் போடும்போது இந்த ரெட் கலர் இழுத்துட்டு இந்த 2 லூப் வழியாக மட்டும் ரெட்டை இழுக்கணும். ரெட்டை இழுத்துட்டு அடுத்தது இந்த 2 லூப் அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ண போகும்போது இந்த க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது இந்த ரெட்டை அப்படியே விட்டுட்டு இந்த க்ரீன் எடுக்கிறோம். க்ரீன் எடுத்து இந்த 2 லூப் வழியாக அந்த க்ரீனை இழுத்துட்டோம். க்ரீன் எடுத்துக்கிறோம். க்ரீன் எடுத்துகிட்டு இப்போ க்ரீன் போடணும். க்ரீன் எடுத்து அதேமாரி மேலே லூப், இந்த ரெட் கலர் அப்படியே உள்ளே மறைஞ்சே வரணும். 1, அடுத்தது 2, அடுத்தது 3. அட் அ டைமில் இந்த ரெட் ஒயர் வந்து உள்ளே நம்ம எந்த ஒயர் பின்னிகிட்ருக்கோமோ அந்த கலரை வந்து மேலே வச்சுட்டு பின்னுறதுல வச்சுட்டு இந்த ஒயர் வந்து அதுக்கு உள்ளேயே விட்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு சுற்றியாச்சு. வந்து பாருங்கள், இப்படி விட்டாச்சு. இந்த ரெட் ஒயர் உள்ளேயே தான் கொடுத்துருக்கேன். இந்த வழியாக க்ரீனை இப்படி இழுத்தாச்சு. இழுத்துட்டு இந்த 2 லூப்பு, அப்புறம் இந்த 2 லூப் மறுபடியும் விடுறேன். இப்போது ஒயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த 5th இது வரும்போது ஒயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த டைமில் பாருங்கள், இப்படி விட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த 2 லூப் வழியாக க்ரீனை இழுத்துக்கிறேன். இந்த 2 லூப் அப்படியே கையில் வச்சுட்டு இந்த ரெட் எடுத்துக்கிறேன். ரெட் எடுத்துட்டு அந்த ரெட்டை தான் இழுக்கிறேன். அவ்வளோதான். இழுத்துட்டு இப்போ இந்த ரெட்டுக்கு வந்து பக்கத்து இதில் இப்படி தான் கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அதாவது இந்த 5 இது முடியும் போது நம்ம இந்த ரெட்டை வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக கவுண்டிங் பாருங்கள், 1 2 3 4 5 கரெக்டாக 5 க்ரீன் தான் இருக்கும். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கனாலும் 1 2 3 4 5 கரெக்டாக 5 க்ரீன் 5 ரெட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே மாற்றும் போது மட்டும் அந்த 2 லூப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 2 ஒயர் வர்றது வந்து உள்ளே ஒரு ஒயர் விட்டே பண்ணிட்டு வரணும். நீங்கள் பாருங்கள், உள்ளே அந்த ஒரு ஒயர் வந்திருக்கு, ஆனால் எங்கேயுமே வந்து அந்த ஒரு ஒயர் வந்து உள்ளே வந்ததே தெரியக்கூடாது. அந்த மாதிரி அப்படி உள்ளே அப்படியே கொடுத்துட்டு வந்துடணும். கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த ரோஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். உங்களுக்கு கூட வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு போடலாம். இதே மாதிரி தான் கலர் இங்கேயும் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக போட்டே வரணும். இந்த நேர் வரும்போது கரெக்டாக இது முடிக்க வரும்போது இந்த 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு இங்கே மேலே இந்த செயின் இருக்கு இல்லையா, இதில் போட்டு இதில் வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு இப்போ இந்த லைன் ரெட்டு, அடுத்த லைனும் ரெட்டு, அதுக்கு அடுத்த லைனும் ரெட்டு, 3 ரெட்டு, அந்த 3 ரோ ரெட்டை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது க்ரீன் வரும்போது நம்ம அந்த எண்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நேர் வந்து க்ரீன் ஒயரை கையில் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ எப்படி இந்த நேர் கண்டினியூ பண்ணனே அதே தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இது வந்து கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக கூட முடிச்சுட்டு அது எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங். கைப்பிடி க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுட்டு ஒரு க்ளோஸ் மாதிரி, ஒரு பேக்கில் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.